ஈரான் இஸ்ரேல் கடுமையாக மோதிக்கொண்டு வரும் நிலைமையை கருத்தில் கொண்டு அமீரகம் ஒரு முக்கியமான மனிதாபியமான நடவடிக்கையை அறிவித்துள்ளது. அமீரகத்தில் ஜனாதிபதியின் நேரடி உத்தரவை அடிப்படையாக கொண்டு நாட்டில் தற்காலிகமாக உள்ள ஈரானிய குடிமக்களுக்கு எந்த ஒரு விசாவாக இருந்தாலும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்ட காலம் முடிந்த பிறகு நாட்டை விட்டு புறப்படும் போது விதிக்கப்படும் அபராதங்களில் இருந்து முழுமையாக விலக்கு பெறுவார்கள் என்று அமீரக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் இந்த விலக்கானது அமீரக ஜனாதிபதியின் நேரடி உத்தரவின் அடிப்படையில் அமீரகத்தின் ஐசிபியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் முக்கிய அம்சங்களாக அனைத்து வகை விசா உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும். தாமதமாக நாட்டை விட்டு புறப்படுவதற்கான அபராதங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இந்த அறிவிப்பு உடனடியாக அமல்படுத்தப்படும் என அமீரகத்தின் ஜனாதிபதி கூறியுள்ளார். ஈரானிய குடிமக்கள் எந்த ஒரு அச்சத்துடனும் இல்லாமல் தன்மானத்துடன் நாட்டை விட்டு வெளியே செல்லும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புத்தாண்டான ஹிஜ்ரி 1447 ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் அமீரகம் முழுவதும் உள்ள தனியார் துறை ஊழியர்கள் ஜூன் 27 வெள்ளிக்கிழமை ஊதியத்துடன் கூடிய விடுமுறையை அனுபவிக்க உள்ளார்கள். அமீரக அமைச்சரவையால் வெளியிடப்பட்ட 2025 ஆண்டுக்கான அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ விடுமுறை பட்டியலுடன் ஒத்துப்போகும் இந்த அறிவிப்பை அமீரகத்தின் மனிதவள அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. எனவே சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை வார இறுதி நாட்களில் ஒரு பகுதியாக கொண்ட ஊழியர்கள் 3 நாட்கள் விடுமுறையை அனுபவிக்கலாம். வழக்கமான வேலை நேரமானது ஜூன் 30 திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என அரசு கூறியுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு சமமான பொது விடுமுறையை உறுதி செய்யும் அமீரகத்தின் ஒருங்கிணைந்த விடுமுறை கொள்கையின் காரணமாக பொது துறை ஊழியர்களுக்கும் இதே விடுமுறையை பெறுவார்கள். இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை உள்ள ஊழியர்களுக்கு 2 நாள் விடுமுறை கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. பிறை பார்ப்பதை அடிப்படையாக கொண்ட ஹிஜ்ரி புத்தாண்டு நாட்காட்டியின் முதல் மாதமான முஹர்ரம் முதல் நாளில் தொடங்குகிறது. ஜூன் மாத தொடக்கத்தில் அறிவிக்கப்பட்ட ஈத்துல் அதா விடுமுறைக்கு பிறகு அமீரக குடியிருப்பாளர்களுக்கு இந்த விடுமுறை வரும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தின் மனிதவளங்களானது சமூக ஊடகங்கள் மற்றும் சந்தேகத்திற்குரிய வலைதளங்களில் போலி வேலைவாய்ப்பு பகிரப்படுவது குறித்து கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த மோசடிகள் பெரும்பாலும் தனியார் துறை வேலைகளை தேடும் நபர்களுக்கு பாதிப்புகளை உள்ளாக்கும் என கூறப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் கூற்றுப்படி மோசடி செய்பவர்கள் உண்மையான ஆட்சேர்ப்பு நிறுவனங்களிலிருந்து செயல்படுவது போல் நடித்து வேலை தேடும் நபர்களிடம் வேலையின் விண்ணப்பங்களை செயல்படுத்த பணம் செலுத்த சொல்கிறார்கள். இதனால் பலர் தங்கள் பணத்தை இழந்த பிறகும் வேலை இல்லாமல் போன பிறகு மட்டுமே இது போலியானவை என்பதை கண்டுபிடிக்கிறார்கள் என்று அமீரக அரசு எச்சரித்துள்ளது. மேலும் அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ டெம்ப்ளேட் பயன்படுத்தும் வேலைவாய்ப்புகளை மட்டுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான வேலைவாய்ப்புகளில் பார்கோட் உள்ளது என்பதை அமீரக அரசு கூறியுள்ளது. இந்தியாவில் கோடைக்காலம் முடிந்து பருவகாலம் தொடங்கிவிட்டது. துபாயில் இப்போதுதான் கோடைக்காலம் தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் குடும்பம் வேலை ஆகிய இரண்டையும் சமநிலையில் வைத்துக் கொள்வதற்காக அரசு ஊழியர்களுக்கு வாரத்தில் 4 நாட்கள் மட்டுமே வேலை என்றும் 3 நாட்கள் வார விடுமுறையை துபாய் அரசு தற்போது அறிவித்துள்ளது. துபாயில் பொதுவாக ஜூன் முதல் செப்டம்பர் வரை கோடை காலமாகும். இந்த காலங்களை அறிந்து துபாய் அரசு ஊழியர்களுக்காக ஒரு அசத்தலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது குறித்து துபாய் அரசு மனிதவள மேம்பாட்டுத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கோடை காலத்தில் ஊழியர்கள் தங்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் பணியை சமமாக கையாள வழிவகுக்கும் வகையில் பணி நேரத்தில் மாற்றம் கொண்டு வந்துள்ளதாக கூறியுள்ளது. அதன்படி குரூப் 1, குரூப் 2 என 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். குரூப் 1 பிரிவில் இருக்கும் ஊழியர்கள் வாரத்தில் திங்கள் முதல் வியாழன் வரை தினசரி சுமார் 8 மணி நேரம் பணியாற்ற வேண்டும். இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்கள் விடுமுறையாகும். குரூப் 2 பிரிவில் உள்ள ஊழியர்கள் திங்கள் முதல் வியாழக்கிழமை வரை தினசரி 7 மணி நேரம் பணியாற்ற வேண்டும். மேலும் வெள்ளிக்கிழமை அரை நாள், அதாவது 4.5 மணி நேரம் மட்டுமே இவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் பணியாற்ற வேண்டும். இந்த குரூப் 2 பிரிவில் உள்ளவர்களுக்கு வெள்ளிக்கிழமை அரை நாள் மற்றும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என
வாரத்தில் மொத்தம் 2½ நாட்கள் விடுமுறை கிடைக்கும் என துபாய் அரசு கூறியுள்ளது. இந்த சட்டமானது ஜூலை 1 முதல் செப்டம்பர் 12ஆம் தேதி வரை அமலில் இருக்கும். மேலும் அந்தந்த அரசு துறைகள் தங்கள் விருப்பத்தின்படி இதனை செயல்படுத்திக் கொள்ளலாம் என்று துபாய் அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கூறியுள்ளது. இதற்கிடையில் அமீரகம் முழுவதும் வெயிலில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு ஜூன் 15 முதல் மதிய நேர தொழிலாளர்கள் தடையை அமல்படுத்த தொடங்கியுள்ளது. இது செப்டம்பர் 15 வரை 3 மாதங்களுக்கு இருக்கும். மதியம் 12:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நேரடி சூரிய ஒளியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு இந்த தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதில் விதியை மீறும் நிறுவனங்களுக்கு ஒரு தொழிலாளிக்கு 5000 திர்ஹாம்ஸ் முதல் 50,000 திர்ஹாம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என அமீரக அரசு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது.